வணக்கம் நேயர்களே, இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக நான்ஸ்டாப் நியூஸில் காணலாம். சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளுக்கு நீரேற்றும் திட்டப்பணிகள் சுணக்கமாக நடைபெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர், ஓமலூர், எடப்பாடி உள்ளிட்ட 4 தொகுதிகளில் உள்ள சுமார் 100 ஏரிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலையில் காணப்படுவதாகவும், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வறண்ட ஏரிகளுக்கு நீரேற்றும் திட்டத்தை அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் தொடர்பாக பேசிய அவர் இதனை கூறினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக பேச முற்பட்ட போது விடியா அரசு நேரலையை துண்டித்துள்ளது. சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த போது நேரலை துண்டிக்கப்பட்டது. நேரலை தொடர்பாக நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையிலும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது நேரலை துண்டிக்கப்பட்டது. சிறுவாணி அணையில் இருந்து குறைவான அளவு நீர் திறப்பதால் கோவை மக்களுக்கு 21 நாளைக்கு ஒருமுறைதான் தண்ணீர் வருவதாக எதிர்க்கட்சி கொறடா SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், கோவை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சிறுவாணி அணையில் இருந்து உரிய நீரை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் உள்ள கருணாநிதி நூற்றாண்டு நூலகத்தை அமைச்சர் மூர்த்தி நேரில் சென்று பார்த்திருக்கிறாரா என சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார். சட்டப்பேரவையில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், மதுரையில் இருக்கும் கருணாநிதி நூற்றாண்டு நூலகத்தில் மேஜைகள் துருப்பிடித்தும் எஸ்கலேட்டர் வேலை செய்யவில்லை என்றார். இதே குற்றச்சாட்டை முன்வைத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், திமுக அமைச்சர் மூர்த்தி நேரடியாக சென்று கருணாநிதி நூலகத்தை பார்த்தாரா என கேள்வி எழுப்பினார். மழைநீர் வடிகால், கழிவுநீர் கால்வாய் பணிகள் குறித்து விடியா திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய அவர், சமீப காலங்களில் பெய்த மழை மற்றும் பெரு வெள்ளத்தில் சென்னை மிதந்ததும் இந்த விடியா திமுக ஆட்சியில்தான் என விமர்சித்துள்ளார். கஜா புயலால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட கடுமையான சேதத்தை சரி செய்ததும், காவிரி பிரச்சினைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை நிலைகுலைய வைத்ததும் அதிமுக தான் என எதிர்க்கட்சித் தலைவர் பெருமையுடன் கூறினார். இயக்குனர் மணிகண்டன் வீட்டில் மன்னிப்பு கடிதத்துடன் தேசிய விருதுகளை கொள்ளையர்கள் திரும்ப வைத்து சென்றுள்ளனர். கடந்த 8ஆம் தேதி அவரது வீட்டில் இருந்து நகை, பணம் மற்றும் 2 தேசிய விருது பதக்கங்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இந்த நிலையில் கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பல் வீட்டு வாசலில் பாலித்தீன் பையில் தேசிய விருதுக்கான வெள்ளி பதக்கங்களை மட்டும் திரும்ப வைத்து சென்றுள்ளனர். அத்துடன், ஐயா, எங்களை மன்னித்து விடுங்கள், உங்கள் உழைப்பு உங்களுக்கு என எழுதி வைத்துள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா அரசின் புதிய திட்ட பணிகளால் அதீத பணி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் புதிய பணியிடங்களை நிரப்ப கோரி போராட்டம் நடத்தினர். வட்டாட்சியர் அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. அரசு அலுவலர்களின் போராட்டம் காரணமாக அரசு சேவைகளை பெற முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகினர். டெல்லியில் பேரணி நடத்த முயன்ற விவசாயிகள் மீது காவல்துறை கண்ணீர் புகை கொண்டு வீசி விரட்டி அடித்ததால் டெல்லி ஹரியானா எல்லையான ஷம்பு பகுதி போர்க்களமாக காட்சியளித்தது. டெல்லி சலோ பேரணி நடத்த டெல்லி எல்லையில் குவிந்த விவசாயிகள் மீது கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது. மேலும் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைய முடியாத அளவிற்கு போலீசார் தடுப்புகளை அமைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவாக திருச்சியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மண்டை ஓடுகளை கையில் ஏந்தியும் செல்போன் டவர் மீது ஏறியும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை கைது செய்து போலீசார் அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடலில் எழுந்த ராட்சத அலையில் சிக்கி இங்கிலாந்து மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மூதாட்டி பரிகெட் டெய்லர் தனது மகன் ரூபர்ட் டெய்லருடன் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்துள்ளார். இருவரும் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ராட்சத அலையில் சிக்கி மகன் கண்முன்னே இங்கிலாந்து தாய் உயிரிழந்தார். மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்ய மறுத்த அதிகாரியை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் லாலா ஏரி பகுதியைச் சேர்ந்த விவசாயி கண்ணன் தனக்கு சொந்தமான 1.75 ஏக்கர் விவசாய நிலத்தை
மகன்கள் மற்றும் மகள்களுக்கு தான செட்டில்மெண்ட் கொடுக்க சார் பதிவாளரிடம் அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளார். ஆனால் பல மணி நேரமாக பத்திரப்பதிவு செய்யாமல் மீண்டும் நாளை வருமாறு சார் பதிவாளர் கூறியதால் கண்ணன் மற்றும் அவரது உறவினர்கள் சார் பதிவாளர் அலுவலகத்திற்குள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் பெரும்பாலான அரசு அதிகாரிகள் தங்கள் பணிகளை முறையாக செய்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கோட்டை மதுரை சிறப்பு ரயில் இன்று முதல் 2 நாட்களுக்கு மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகிறது. திருமங்கலம் திருப்பரங்குன்றம் இடையே சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற உள்ளதால் இன்றும் நாளையும் செங்கோட்டை மதுரை சிறப்பு ரயில் 80 நிமிடங்கள் காலதாமதமாக மதுரை சென்றடையும். மேலும் கள்ளிக்குடி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம் ஆகிய ரயில் நிலையங்களின் வழியாக இந்த ரயில் செல்லாது என ஏற்கனவே தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 28 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 18 மீனவர்கள் மற்றும் நாகையைச் சேர்ந்த 10 மீனவர்கள் என மொத்தம் 28 தமிழக மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். அவர்கள் வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திருப்பத்தூரில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா தினசரி காய்கறி மார்க்கெட் மற்றும் சாலையோரத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட நடைபாதை காய்கறி வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென நகராட்சி நிர்வாகம் நடைபாதை வியாபாரிகளை அப்புறப்படுத்தியதால் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அருகே மின்சார ரயிலில் திடீரென புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தில் இருந்து அரக்கோணம் வழியாக திருவள்ளூர் நோக்கி மின்சார ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது செஞ்சி பானம்பாக்கம் கடம்பத்தூர் ரயில் நிலையத்திற்கு இடையே மின்சார ரயில் சென்றபோது திடீரென புகை வந்ததால் பயணிகள் நடுவழியில் இறங்கியுள்ளனர். இதனால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பணிக்கு செல்வோர் என அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தூத்துக்குடியில் விவசாய தொழிலாளி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மகன், தாய் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி 1வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே கூட்டாம்புலி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜெயபாலன் என்பவரை கடந்த 2013ஆம் ஆண்டு சுயம்புலிங்கம், அவரது மனைவி மல்லிகா, மகன் அழகுலிங்கம் மற்றும் 14 வயது சிறுவன் ஆகியோர் சேர்ந்து முன்பகை காரணமாக வெட்டி கொலை செய்தனர். இந்த வழக்கை விசாரணை நடத்திய நீதிபதி குற்றம் சாட்டப்பட்ட சுயம்புலிங்கம் இறந்துவிட்டதால் அவரது மனைவி மல்லிகா, மகன் அழகுலிங்கம் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார். திருச்சி அருகே முறையான சாலை வசதி இல்லாததால் விளைபொருட்களை எடுத்துச் செல்ல முடியாமல் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். வைரிச்செட்டிப்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பசலிக்கோம்பை பகுதியில் முறையான சாலை வசதி இல்லை என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஊருக்கு நடுவே உள்ள குளத்தை சுற்றி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்வதாக அச்சம் தெரிவித்த கிராம மக்கள் விளைபொருட்களை எடுத்துச் செல்லும் வகையில் சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கபிஸ்தலம் அருகே சர்க்கரை ஆலை முன்பு 440வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருமண்டக்குடியில் உள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை கரும்பு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சர்க்கரை ஆலைக்கு வந்த டேங்கர் லாரியை வழிமறித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தீவனூரில் தமிழ்நாட்டில் விளையும் தேங்காய், நிலக்கடலை உள்ளிட்ட எண்ணெய் வகைகளை ரேஷன் கடைகளில் மானிய விலையில் விற்பனை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் அமர்ந்து திடீரென விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள அங்கன்வாடி மையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் குழந்தைகள் பெரும் அவதியடைந்துள்ளனர். எல்லம்பள்ளி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வரும் நிலையில் கழிப்பட வசதி இல்லை. இதேபோல் ஆசிரியர் பற்றாக்குறை, மின்சார வசதி உள்ளிட்டவை இல்லாததால் மாணவர்கள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி பகுதிகளில் தெருக்களில் சேமிக்கும் குப்பைகளை நகராட்சி ஊழியர்களே தீ வைத்து கொளுத்துவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். குப்பைகள் ஆங்காங்கே சாலை ஓரங்களிலேயே தீ வைத்து கொளுத்தப்படுவதால் நச்சுப்புகை வெளியேறுவதால் பொதுமக்கள் சுவாச பிரச்சனையால் பாதிப்படைந்து வருகின்றனர். இது குறித்து நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்றவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் சாத்தூர் ரயில் நிலையத்தில் அந்தியோதயா விரைவு ரயிலில் ஏற முயன்றபோது தவறி விழுந்து உயிரிழந்தார். இதன் காரணமாக அந்தியோதயா விரைவு ரயில் சாத்தூர் ரயில் நிலையத்தில் அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் நாகர்கோவில் புறப்பட்டு சென்றது. இதனால் ரயில்வே கேட் மூடப்பட்டதால் அவ்வழியே செல்லும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் சம்பா நெல் அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளதால் விடியா அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நெல்லை தனியார் வியாபாரிகள் கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கும் விவசாயிகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை விளம்பரத்திற்காக திறப்பது போல் திறந்துவிட்டு உடனே விடியா அரசு மூடக்கூடாது என வலியுறுத்தியுள்ளனர். சென்னை நொளம்பூர் பகுதியில் 1,18,00,000 ரூபாய் பணம் மற்றும் 700 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பிஜிஎன் தெருப்பகுதியில் மலேசியாவை சேர்ந்த அப்துல் ஹமீத் மற்றும் நாகப்பட்டினத்தை சேர்ந்த முகமது அராஃபத் ஆகியோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களிடமிருந்து 1,18,00,000 பணம் 705 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த சென்னை அமைந்தகரை போலீசார் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பூந்தமல்லி அருகே சாலையின் தடுப்பு சுவரில் மோதி கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. வேலப்பன் சாவடி அருகே சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரின் மீது மோதி நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கிரேன் உதவியுடன் கண்டெய்னர் லாரியை அப்புறப்படுத்தினர். சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டிருந்தாலும் அறிவிப்பு பலகைகள் இல்லாததே விபத்திற்கு காரணம் என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை அருகில் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் மீது கார் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ராஜன் என்ற முதியவர் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது வேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து முதியவர் மீது ஏறி இறங்கியது. இதில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து புரஷேவாக்கத்தை சேர்ந்த அபிஷேக் ஜெயின் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலர் தினத்தை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு மலர் சந்தையில் ரெட் ரோஸ் ஒரு கட்டு 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிருஷ்ணகிரி, பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ரோஜா பூக்களின் வருகை அதிகரித்துள்ள நிலையில் பூக்களின் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலிருந்து பூக்களை வாங்கிச் செல்லும் வாடிக்கையாளர்களின் வருகை குறைந்ததால் இந்த ஆண்டு பூக்களின் விற்பனை மந்தமாக நடைபெறுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டது. சபரிமலையில் மண்டல மகரவிளக்கு பூஜைகள் முடிந்து ஜனவரி 21ஆம் தேதி நடை சாத்தப்பட்டது. அதன் பின்னர் மாசி மாத பூஜைகளுக்காக திறக்கப்பட்டுள்ள நடை பிப்ரவரி 18ஆம் தேதி மீண்டும் சாத்தப்படும். இந்த நிலையில் தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் நாடுகளுக்கு 2 நாள் பயணமாக பிரதமர் சென்றுள்ளார். 2 நாள் பயணத்தில் நாளை அபுதாபியில் கோவிலை திறந்து வைக்கிறார். இதனை அடுத்து அமீரக இளவரசர், துணை அதிபர், பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து பேச உள்ளார். இதனைத் தொடர்ந்து துபாயில் நடைபெறும் உச்சி மாநாட்டில் பங்கேற்று இந்திய பிரதமர் உரை நிகழ்த்தவுள்ளார். செலவினங்களை குறைத்து லாப நோக்கத்திற்காக 1400 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. 30 விமானங்களை இயக்கும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தில் 9000 ஊழியர்கள் உள்ளனர். இந்த நிலையில் பணி நீக்கம் செய்தால் 100 கோடி ரூபாய் சேமிக்க முடியும் என நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ தளபதி மனோஜ் பாண்டே 4 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார். வருகிற 16ஆம் தேதி வரை அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார் என கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க ராணுவ தளபதி ரண்டி ஜார்ஜ் மற்றும் பிற மூத்த ராணுவ தளபதிகளை சந்தித்து பேச உள்ளதாகவும் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகனுக்கும் மனோஜ் பாண்டே செல்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் ஆப்பிரிக்கன் பன்றிக் காய்ச்சல் பரவலால் 2 பன்றிகள் திடீரென இறந்தது. இந்த நிலையில் கொடிய வைரஸ் நோய் பாதித்த பகுதிகளில் இருந்த 2 பண்ணைகளில் பன்றிகளை கொல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தொற்று பாதித்த பன்றி பண்ணையை சுற்றி 1 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டது. கென்யாவைச் சேர்ந்த மாரத்தான் உலக சாதனையாளர் கெல்வின் கிப்தும் விபத்தில் சிக்கி மரணமடைந்தார். மேற்கு கென்யாவில் இரவு பயிற்சியை முடித்துவிட்டு கெல்வின் காரில் வீட்டிற்கு சென்றுள்ளார். திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் அருகில் இருந்த கால்வாயில் இறங்கி மரத்தில் மோதி நொறுங்கியது. இதில் கெல்வின் கிப்தும் மற்றும் அவரது பயிற்சியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கருத்து சுதந்திரத்திற்கு போராடும் வழக்கறிஞருக்கு அமெரிக்க அரசு விருது அறிவித்துள்ளது.
நைஜீரியா நாட்டின் கானோ பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் கோலா அலப்பின்னி. கோலாவின் திறமையால் பல வருடங்கள் சிறை தண்டனை பெற இருந்த 13 வயது சிறுவன் ஒருவனுக்கு தண்டனை ரத்தானது. இந்த நிலையில் கோலாவின் சேவையை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்க அரசு சர்வதேச மத சுதந்திர விருது எனும் உயரிய விருதை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். நியூயார்க் நகரில் இருதரப்பு இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்ட போது துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர். இதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் காயமடைந்தனர். ஏமன் நாட்டில் கன்னிவெடியில் சிக்கி 3 குழந்தைகள் உயிரிழந்தன. லாஜ் மாகாணத்தில் புலம்பெயர்ந்த அகதிகள் முகாம்களில் போரால் பாதிக்கப்பட்டு தப்பி வந்த நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் தங்கி உள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் திடீரென கன்னிவெடி வெடித்ததால் வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் உயிரிழந்தனர். சூடான் மோதலில் 9,000 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 60 லட்சம் பேர் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூடான் நாட்டில் ராணுவ மற்றும் துணை ராணுவ படையினருக்கு இடையேயான மோதலால் பொதுமக்கள் அதிகம் பாதிப்படைந்துள்ளனர். இதனால் லட்சக்கணக்கானோர் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து சென்றனர். இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் தத்தாஜிராவ் கெய்க்வாட் வயது முதிர்வால் காலமானார். இந்தியாவுக்காக 11 டெஸ்ட் போட்டிகளில் அவர் விளையாடியுள்ளார். இந்தியாவின் மிக வயதான கிரிக்கெட் வீரர் என கருதப்படும் அவர் ரஞ்சி டிராபியில் 3139 ரன்கள் குவித்து சாதனை படைத்த நிலையில் 95 வயதில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் KL ராகுலுக்கு பதிலாக இளம் வீரர் தேவ்தத் படிக்கல் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். ரஞ்சி கோப்பை போட்டிகளில் 3 சதங்களை பதிவு செய்து அசத்தியுள்ளார். தற்போது இந்திய அணியில் இணைந்துள்ள அவர் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்துவாரா என ரசிகர்கள் ஆவலுடன் உள்ளனர். உள்ளூர் போட்டிகளில் விளையாடாத இந்திய கிரிக்கெட் வீரர்கள் மீது BCCI அதிருப்தி தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்கும் மற்றும் உடற்தகுதியை நிரூபிக்கும் வீரர்களை தவிர மற்ற முன்னணி வீரர்கள் அவரவர் மாநில அணிகளுக்காக ராஞ்சி கோப்பையில் விளையாட வேண்டும் என BCCI அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் வீரர்கள் நேரடியாக IPL-இல் விளையாட தயாராகி வருவது வருத்தம் அளிப்பதாக BCCI தெரிவித்துள்ளது. 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான கனவு அணியில் 4 இந்திய வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் நடந்த 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஜூனியர் உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக செயல்பட்ட வீரர்கள் அடங்கிய கனவு அணியை ICC வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் இந்திய வீரர்கள் சகாரன், முஷீர் கான், சச்சின் தாஸ், சௌமி பாண்டே ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர். ATP டாப் 100 தரவரிசையில் இடம் பிடித்த 10வது இந்திய வீரர் என்ற பெருமையை சுமித் நாகல் பெற்றுள்ளார். உலகளவில் சிறந்த விளங்கும் டென்னிஸ் வீரர்களுக்கான தரவரிசை பட்டியலை ATP வெளியிட்டுள்ளது. அதில் ஒற்றையர் பிரிவில் சுமித் நாகல் 121வது இடத்தில் இருந்து முதன்முறையாக 98வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இந்தியாவில் வாகனங்கள் விற்பனை ஜனவரி மாதம் 15% அதிகரித்துள்ளது. 2 சக்கர வாகனங்கள் 15%, 3 சக்கர வாகனங்கள் 37%, பயணிகள் வாகனங்கள் 21% அதிகரித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதத்தில் 3,93,250 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது 2023 நவம்பர் மாத விற்பனை சாதனையை முறியடித்துள்ளது. சினிமாவில் மீண்டும் நடிக்க இருப்பதாக நடிகை சமந்தா தெரிவித்துள்ளார். மயோடிசிஸ் நோயினால் சமந்தா கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் விஜய் தேவரகொண்டாவுடன் குஷி படத்தில் நடித்துவிட்டு சினிமாவில் இருந்து விலகி ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்தார். இந்த நிலையில் விரைவில் சினிமாவில் நடிக்க உள்ளதாகவும் அடுத்த வாரத்தில் உடல்நலம் பற்றிய பதிவை வெளியிட உள்ளதாகவும் கூறியுள்ளார். சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க ஜான்வி கபூர் ஒப்பந்தமாகியுள்ளார். மகாபாரத கதைக்களத்தை கொண்டு உருவாகும் கர்ணா படத்தில் கர்ணனாக சூர்யா நடிக்கிறார். ராகேஷ் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் ஜான்வி கபூர் நடிப்பது உறுதியாகியுள்ளது.